தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதில் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நேயர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி மாதம் 11ஆம் நாள். இந்த நல்ல தினத்திலே திருவம்பாவை பாடல் 11 பற்றி நாம் சிறிது நேரம் சிந்திக்கலாம். மொய்யார் தடம்பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல்பாடி என்ற வரிகளோடு துவங்குகின்ற பாடல் இந்த பாடல். மொய்யார் தடம் பொய்கை புக்கு மூகேரென்ன மொய்யார் தடம் பொய்கை புக்கு மூகேரென்ன கையார் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி யார் தடம் பொய்கை புக்கு மூகேரென்ன கையார் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி மொய்யார் தடம் பொய்கை புக்கு மூகேரென்ன கையார் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோ ஐயா வழி அடியோ வாழ்ந்தோங்கனாரழல் போனையா வழி அடியோ ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்கனாரழல் போல் செய்யாவன் நீராடி செல்வா சிறு மருங்குல் மையார் தடங்கள் மையார் தடங்கள் மடந்தை மணவாளா மையார் தடங்கள் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் மையார் தடம் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் உய்வார்கள் உய்யும் வகை உய்யும் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். இந்த பாடலினுடைய பொருள், விளக்கம்,
தத்துவ விளக்கம், இவைகளை பற்றி நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். இந்த பாடலினுடைய பொருள்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, சிவபெருமானே, உன் அடியவர்களான நாங்கள் வண்டுகள் மொய்க்கும் மலர்களை கொண்ட குளத்திலே முகேர் முகேர் என சப்தம் எழுப்பியபடியே குதித்து தண்ணீரை குடைந்து நீந்தியபடியே உன் திருவடிகளை எண்ணிக்கொண்டே பாடிக்கொண்டே இருக்கிறோம். வழி வழியாக இந்த பாவையின் நோன்பை பாடி வருகிறோம். வழி வழியாக இந்த பாவையின் நோன்பை பாடி நாங்கள் நிறைவேற்றி வருவதையெல்லாம் நீ அறிவாய். சிவந்த நெருப்பை போன்ற சிவந்த நிறத்தை உடையவனே, உடலெங்கும் திருநீறு அணிந்து சிறந்தவனே, செல்வத்தின் அதிபதியே, சிறிய இடையையும் மையீட்டு அழகிய கண்களையும் உடைய நம்முடைய தாயார் பார்வதி தேவியின் மணாளனே, ஐயனே, நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன்மை அடையுமோ அவை அனைத்தையும் அடைந்து விட்ட உணர்வு எங்களுக்கு உன்னை பற்றி பாடினாலே கிடைத்து விடுகிறது. இந்த பேரின்ப நிலையை என்றும் தொடர்ந்து எங்களுக்கு நிலைத்திருக்க அருள் புரிவாயாக அப்பனே என்று பொருள்படக்கூடியதாக இந்த பாடல் இருக்கிறது. இந்த பாடலினுடைய விளக்கம், உலகத்தில் எல்லா உயிர்களையும் இறைவன் ஆட்கொள்ளத்தான் போகிறான். யானை, சிலந்தி, ஏன் பறவைகளை கூட அவனால் ஆட்கொள்ளப்பட்ட தகவல்களை எல்லாம் படித்திருக்கிறோம். ஆனால் மனிதனுக்கு மட்டுமே அவனை பாடுகின்ற வகையிலே வாயை தந்திருக்கிறான். வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாத வீழ்த்த வாவினே நெடுங்காலமே என்று அப்பர் பெருமான் சொல்லுவதை போன்று நமக்கு எம்பெருமானை வாழ்த்துவதற்கு வாயை தந்திருக்கின்ற இறைவன் பேச்சு திறனையும் கொடுத்திருக்கிறார். பேச்சு திறனோடு மனதுக்குள் படிக்கும் திறனையும் நமக்கு அளித்திருக்கிறான் இறைவன். எனவே கிடைத்ததற்கரிய இந்த மானிட பிறவியை பயன்படுத்தி நீராடும் போதும், உண்ணும் போதும், உறங்கும் போதும், அவைகளுக்கு முன்பும் நமச்சிவாயா என்று அவனுடைய மகா மந்திரமாக, அஞ்செழுத்து மந்திரமாக இருக்கக்கூடிய நமச்சிவாயா மந்திரத்தை, பஞ்சாச்சார பதிகத்தை சொல்லி சொல்லி பிறப்பற்ற நிலையை நாமெல்லாம் அடைய வேண்டும் என்பதை உணர்த்துவதாக இந்த பாடலினுடைய உட்பொருள் இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பாடலினுடைய தத்துவ விளக்கம், வாழ்க்கை என்ற குளத்திலே நாம் அனைவருமே குதித்து நீந்தி கொண்டே இருக்கிறோம். இறைவனுடைய திருவடிகளை எப்போதும் சிந்தையில் நிறுத்தி நீந்துகின்ற பொழுது அவனால் நாம் ஆட்கொள்ளப்பட்டு எவ்வித துன்பமும் அடையாமல், எவ்வித துன்பமும் இன்றி நம்முடைய வாழ்க்கையினுடைய குளத்தை, இந்த வாழ்க்கை என்கின்ற இந்த குளத்தை நீந்தி கரையேறலாம் என்கின்ற கருத்தை வலியுறுத்தி மணிவாசக பெருமான் இந்த பாடலிலே உணர்த்தி இருக்கிறார் என்பதுதான் இதனுடைய தத்துவமாக நாம் சிந்திக்க வேண்டும். இந்த பாடலிலே மணிவாசக பெருமான் சொல்லுவதை போன்றே நம்முடைய நாவுக்கரச பெருமானும் 4ஆம் திருமுறையிலே கருவாய் கிடந்து உன் கழலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து உன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால் திருவாய் பொழிய சிவாய நமவென்று நீரணிந்தேன் தருவாய் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே என்று பாடலை பார்க்கின்ற பொழுது, தாயின் கருவறையிலே நாம் இருந்த காலத்தும் அதிலிருந்து வெளிவந்து உருப்பெற்று அதற்கு பின்னாலே இப்பொழுதும் பலகாலம் உன்னுடைய திருநாமத்தையே நான் போற்றிக் கொண்டிருக்கிறேன். மெய்யான செல்வமான உண்மையான செல்வமான நீரை அணிந்து உன் திருவடி போற்றுகின்றேன். அடியேனுக்கு சிவகதி அருள வேண்டும் என்று நம்முடைய அப்பர் பெருமான் வேண்டுவதை நாம் உற்று நோக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.